2025 ஐபிஎல் மெகா ஏலத்தில் ரிஷப் பண்டை 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி. ஃபுல் தகவலை வாங்க பார்க்கலாம். ஐபிஎல் ஏல வரலாற்றில் இதுவே மிக அதிகபட்ச தொகையாகும். அவரை வாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியுடன் முட்டி மோதின. ரிஷப் பண்ட் பெயர் ஏலத்தில் அறிவிக்கப்பட்டது முதலே லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அவரை வாங்குவதில் குறியாக இருந்து விலையை உயர்த்தி கொண்டே சென்றார். அவருடன் முதலில் போட்டி போட்ட ஆர்சிபி அணி 11 கோடியுடன் விலை கேட்பதை நிறுத்திக் கொண்டது. அதன் பின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளத்தில் குதித்தது. அந்த அணி 45 கோடி மட்டுமே கையிருப்பில் வைத்திருந்த போதும் 20.50 கோடி வரை ஏலம் கேட்டது. லக்னோ அணி 20.75 கோடி என விலையை உயர்த்தியதை அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விலகியது. பின்னர் ரிஷப் பண்டின் முந்தைய அணியான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆர்டிஎம் அட்டை பயன்படுத்தியது. அப்போது லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அதிரடியாக 27 கோடி ரூபாய் என விலையை கூறினார். டெல்லி கேபிட்டல்ஸ் பண்டை வாங்க விருப்பம் இல்லை என அறிவித்தது. இதன் மூலம் ரிஷப் பண்டை லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி 27 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இதே ஏலத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் 26.76 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருந்த நிலையில அதை முந்தைய ரிஷப் பண்ட் 27 கோடி என்ற விலையை எட்டியிருக்கிறாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி ரிஷப் பண்டை கேப்டனாக நியமிக்க அதிக வாய்ப்பு உள்ளது. முன்னதாக அந்த அணி கேப்டனாக இருந்த KL ராகுலை அணியிலிருந்து நீக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் ஸ்கிரீக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.